நாம் இன்றைக்கி இந்த பதிவில் செல்வமும் குழந்தையும் தரும் குரு பகவான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுப கிரகம் என்ற அமைப்பையும் பெருமையையும் பெற்ற ஒரே கிரகம் குரு பகவான். இவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கருதப்படுகிறார். இதனால் இவருக்கு பிரகஸ்பதி என்ற பெயரும் உண்டு. நம் வாழ்வில் 2 விஷயங்கள் முக்கியமானது. முதலில் பணம், இரண்டாவது குழந்தை செல்வம். இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு. குருவிற்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளன. மதிநுட்பம், பதவியோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்றவை எல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை. அவரது அருள் இருந்தால்தான் இந்த துறைகளில் பிரகாசிக்க முடியும். திருமணம் முடிவாவதற்கு மிக முக்கிய கிரகமாக குரு பகவான் திகழ்கிறார். குரு பார்வை திருமணத்திற்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. குருபலம் வந்துவிட்டதா என்று பார்த்த பிறகு பலரும் திருமண விஷயங்களை ஆரம்பிக்கிறார்கள். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் சிறப்பு பார்வையாகும். குரு எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும். குறிப்பாக லக்னம் 2, 5, 7 ஆகிய வீடுகளில் தனித்து இருக்கக்கூடாது. தனியாக இருப்பது சிறப்பானது அல்ல. ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தான ஆதிபத்தியம் பெற்று ராசி அம்சத்தில் பலம் பெற்று அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த ஒரு பலமே போதுமானது. குரு இருக்கும் இடத்தை பொறுத்து கௌரவம், செல்வாக்கு, பட்டம், பதவிகள் தானாக தேடி வரும். ஆன்மீக விஷயங்களில் ஒருவரை ஈடுபட வைப்பதிலும் குருவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. மத போதகர், மத பிரகாசர், சொற்பொழிவாளர், கதாவலட்சேபம் போன்றவற்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார். கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தி வைத்தல், அறங்காவலர் பதவி, தர்மஸ்தாபனம் அமைத்தல் போன்ற பாக்கியத்தை அருள்வார். தலை சிறந்த வக்கீல்களாகவும் நீதிபதிகளாகவும் இருப்பவர்கள் குருவின் பரிபூரண அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். கல்வித்துறை, நிதி, வங்கி, ஃபைனான்ஸ், நீதித்துறை போன்றவற்றில் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள்பவரும் குரு பகவானே. குரு என்னும் வியாழ பகவானை தேவகுரு என்றும் நுண்ணறிவு மிக்கவராயில் பிரகஸ்பதி என்றும் அழைக்கின்றனர். ஜோதிடத்தில் குரு பகவானை புத்திகாரகன் என்று சொல்வார்கள். குரு நன்றாக அமைந்திருந்தால் நல்ல பிள்ளைகள், அவர்களால் முன்னேற்றம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தருவார். கம்பீரமான தோற்றம், சிறந்த குரல் வளம், புகழ், சன்மானம், நல்ல வீடு, வாகனம், நல்ல நண்பர்கள், சுற்றம், தெய்வ காரியங்களில் வெற்றி போன்ற பலன்களையும் குரு தர வல்லவர். குரு பார்வை பெற்ற சேர்க்கை பெற்ற கிரகங்கள் நன்மை தரும். கோச்சார ரீதியாக ஜென்ம ராசியில் இருந்து குரு 1, 2, 5, 7, 11 ஆகிய இடங்களுக்கு வருகையில் நன்மை உண்டாகும். குரு பகவானுக்கு அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், சிகண்டீசன், சித்தன், சீவன், சுந்தரப்பொன், சுரகுரு, தேவமந்திரி, பிரகஸ்பதி, பீதகன், பொன், மந்திரி, மறையோன், வியாழன், வேதன், வேந்தன் என்று பல பெயர்களும் உண்டு. தனுசு, மீன ராசிகளுக்கு அதிபதியான இவருக்கு உரிய அதிதேவதை பிரம்மன். நிறம் மஞ்சள், வாகனம் மீனம், தானியம் கடலை, மலர் வெண்முல்லை, ஆடை மஞ்சள் நிற ஆடை, புஷ்பராகமணி, உணவு கடலைப்பொடி, அன்னம், ஆபரணம் அரசன் சமித்து, தங்க உலோகம் ஆகியன ஆகும். இந்திரனின் அமைச்சராகவும் தேவர்களின் குருவாகவும் திகழும் வியாழன் பிரம்மதேவரின் புத்தர்களில் ஒருவரான ஆங்கிரீச முனிவருக்கும் வசுதா தேவிக்கும் பிறந்த குழந்தைகளுள் 7ஆவதாக பிறந்த சிறப்பினை உடையவராவார். இவருடைய மனைவியர் தாரை, சங்கினி ஆகியோர். பரத்வாஜர், யமகண்டன், கசன் ஆகியோர் இவருடைய புதல்வர்கள். குருவின் ஆட்சி வீடுகள் தனுசு, மீனம். மூல திரிகோண ராசி தனுசு, உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம், மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சகம் ஆகியன நட்பு வீடுகள். ரிஷபம், மிதுனம், துலாம் பகை வீடுகள். சூரியன், சந்திரன் நண்பர்கள். புதன், சுக்கிரன் பகைவர்கள். சனி, ராகு, கேது சமநிலையினர். ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் ஒழுக்க நெறிகளை கைவிடுதல், பெரியோர் சொல் கேளாமை, தெய்வ நிந்தனை, உறவினருடன் பகை, பொய் கூறல் போன்ற செயல்களில் ஈடுபடுவார். தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும்.
வியாழனன்று ஒரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு யந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டு வைத்து பொன் நிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன உரிமையுடன் கோரினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல், குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது. வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பகாரம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஓதி அரச சமித்தனால் வேள்வி செய்து கடலை பொடி அன்னத்தால் ஆகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தூப தீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடானா ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்க குரு கிரக தோஷம் நீங்கும். மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது, புஷ்பராக மணியை அணிவது, மஞ்சள் நிற ஆடை, கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது, வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது, இதுவால் குருதோஷ பரிகாரங்களை செய்யலாம். 8 திசைகளுள் வடகிழக்கு எனப்படும் ஈசான்ய திசையே வியாழனுக்குரிய திசையாக கருதப்படுகிறது. ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய தலங்கள் ஆகும். இங்கு சென்று வழிபட்டு வருவது நன்மை தரும். குரு பகவானின் பரிபூரண அருள் வேண்டுபவர்கள் அனைத்து முருகன் தலங்களுக்கும் சென்று வணங்கலாம். குறிப்பாக அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் முருகபெருமான் குருவடிவாகவே அருள் புரிகிறார். கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருவிற்குரிய சிறப்பு பரிகார தலமாகும். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குரு தலமாகும். எல்லா சிவன் கோவில்களிலும் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிவித்து கொண்டக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபடலாம். ஓம் பிங் சிவய வசி குரு தேவாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வர தடை தடங்கல்கள் நீங்கும். குருவின் அம்சங்கள்: கிழமை வியாழன், தேதி 3/12/2130, நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, நிறம் தூய மஞ்சள், ரத்தினம் கனக புஷ்பராகம், உலோகம் பொன் அதாவது தங்கம், தானியம் கொண்டக்கடலை, ஆடை மஞ்சள், சொந்த வீடு தனுசு மீனம், உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம், திசாகாலம் 16 வருடங்கள், அதிதேவதை தட்சிணாமூர்த்தி.